இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். +2 பொதுத் தேர்வில் 75% மதிப்பெண்கள் பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற வெற்றி நிச்சயம் என்ற பயிற்சி பட்டறையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை கம்பன் கலையரங்கில் கல்வித்துறை சார்பில் வெற்றி நிச்சயம் எனும் பயிற்சி பட்டறையின் துவக்க விழா பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்றது. முதன்மை கல்வி அலுவலர் அனுமந்தன் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் கலெக்டர் தீபக்குமார், இணை இயக்குநர் கிருட்டினராசு ஆகியோர் வாழ்த்தி பேசிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து பேசுகையில், மாணவர்கள் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்காகத்தான் இப்பயிற்சி பட்டறை நடத்தப்படுகிறது. மாணவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கடினமாக உழைத்து வருகிறார்கள். அடுத்த ஆண்டு முதல் +2 வகுப்பு மாணவர்களுக்கும் இதுபோன்ற பயிற்சி பட்டறை நடத்தப்படும். மேலும் அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வுகளில் 75% மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பும், நகரங்களில் 100% தேர்ச்சியும், கிராமங்களில் 90% தேர்ச்சியும் பெறும் பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகையாக தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 1 லட்சம் 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அரசு பள்ளியில் படிக்கின்ற 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75 விழுக்காடுகளுக்கு மேல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி வழங்கும். அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு வெற்றியை கொடுக்கின்ற பள்ளிகளுக்கு, நகரத்தில் உள்ள பள்ளிகள் 100 விழுக்காடு கொடுக்கின்ற பள்ளி 1 லட்சம் ரூபாயும், கிராம பகுதிகளில் 90 விழுக்காடு வெற்றியை கொடுக்கின்ற பள்ளிகளுக்கு அது 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கி வந்தது. அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. அது 2 லட்சம் ரூபாயாக தரப்படும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படி 100 விழுக்காடு கொடுக்கின்ற பள்ளிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். 10 நாட்களுக்குள் புயல் நிவாரணத்தை வழங்காவிட்டால் காங்கிரஸ் வீதியில் இறங்கி போராடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறினார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், முதல்வர் ரங்கசாமி புதுவை கடன் சுமையால் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். கடன் வாங்குவதற்கென வங்கியில் தனி கணக்கை துவக்கிய அவர்தான் நிதி சுமைக்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். மேலும் பட்ஜெட் தாக்கல் செய்ததில் 1110 கோடி புதிய வரி விதிக்கப்படும் என அனுமதி வாங்கித்தான் தாக்கல் செய்தார் என்றும், மக்களுடைய பாதுகாப்பே எங்கள் நோக்கம் என்பதால்தான் கடந்த 6ஆம் தேதி பேரணி நடத்தினோம். ஆனால் அதே நேரத்தில் வெடிகுண்டு வெடிக்கிறது, கொலை நடக்கிறது. இந்நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தை அமல்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற அவர், புதுவை மக்களின் பாதுகாப்பிற்கு ஆளுநர் உறுதிப்படுத்தி அறிக்கை கொடுக்க வேண்டும்.
மற்றும் விவசாயிகள் குடிசை இழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகையை 10 நாட்களுக்குள் கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் வீதியில் இறங்கி போராடும் என்று கூறினார். அப்போது முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் பிரெஞ்சு மூதாட்டியை கொலை செய்த பெண் மற்றும் கூட்டாளிகளை 12 மணி நேரத்தில் கைது செய்து 15 லட்சம் மதிப்புள்ள நகைகளை மீட்டதாக எஸ்எஸ்பி சந்திரன் பெருமிதத்துடன் கூறினார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பிரெஞ்சு மூதாட்டி அமுதாவை கழுத்தறுத்து கொன்ற வழக்கில் முதலில் எங்களுக்கு அவரது வளர்ப்பு மகன் நிர்மல் மீதுதான் சந்தேகம் இருந்தது. ஆனால் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர்தான் குற்றவாளி என்று உறுதி செய்ய முடியவில்லை. எனவே அக்கம்பக்கத்தில் விசாரித்தபோது ஒரு பெண் வீட்டுக்கு வந்துவிட்டு போனதாக கூறினார்கள். எனவே நிர்மலிடம் உங்கள் வீட்டிற்கு யாரெல்லாம் வந்து போவார்கள் என விசாரித்ததில் அவர் விண்ணரசி என்ற அமுதாவின் தோழி வந்து செல்வார் என்று கூறியதை அடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் தானும் அவருடைய கள்ளக்காதலன் ரங்கராஜனும் சேர்ந்து கொன்றதாகவும் மற்றும் 75 பவுண்ட் நகை, 50,000 ரொக்க பணம், வெள்ளி பொருட்களை திருடி சென்றதாக ஒப்புக்கொண்டார். இந்த வழக்கில் எஸ்பி நந்தகோபால் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் வீரவல்லபன், பாலகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து துப்பு துலக்கி 12 மணி நேரத்தில் கொலையாளிகளை கைது செய்து நகை, பணத்தை பறிமுதல் செய்தனர். இதற்காக சிறப்பாக செயல்பட்டு சாதனை செய்த போலீசாரை நான் பாராட்டுகிறேன் என்று கூறினார். +2 பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் 75% மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் திரு ரங்கசாமிக்கு தாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், முதல்வர் திரு ரங்கசாமி புதுவையில் +2 பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 75% மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களுக்கு அரசு சார்பில் இலவசமாக லேப்டாப் வழங்கப்படும் என்று விழா ஒன்றில் அறிவித்தார். இந்த அறிவிப்பு அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாது அவர்களை ஊக்கப்படுத்தியுள்ளது. மேலும் தனியார் பள்ளியில் இல்லா சலுகை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவித்தது மாணவர்களை படிப்பில் கவனம் செலுத்தி சாதனை செய்ய வைக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் பொதுத் தேர்வில் அரசு பள்ளி 100% தேர்ச்சி பெற்றால் அப்பள்ளிக்கு முன்பு 1 லட்சம் அளிக்கப்படும். தற்பொழுது அதனை 2 லட்சமாக உயர்த்திய முதல்வர் திரு ரங்கசாமிக்கு தாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மின்துறை தலைமை அலுவலகம் எதிரில் மின் உபயோகிப்பாளர் நலன் கருதி மின்சாரம் அரசு துறையாகவே நீடிக்கவும் கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தியும் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தானே புயலின் போது மின்துறையின் பணி, கார்ப்பரேஷனால் ஏற்படும் பாதக நிலை போன்றவை குறித்து விளக்கமாக உரை நிகழ்த்தப்பட்டது. கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராமசாமி முன்னிலையில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். காவல்துறையை பலப்படுத்த கூடுதல் போலீசார் நியமிக்கப்படுவார்கள் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், சமீப காலமாக நடைபெற்ற அசம்பாவிதங்கள் குறித்து காவல்துறையினரிடம் விளக்கம் கேட்டு பின்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படியும், யாராக இருந்தாலும் குற்றம் புரிபவர்களை கண்டிக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாகவும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை கண்டிப்புடன் காவல்துறையினர் எடுக்க வேண்டும். மேலும் காவல்துறையில் ஆட்கள் பற்றாக்குறையை நீக்க வரும் மார்ச் மாதத்திற்குள் 1000 முதல் 1600 வரையிலான காவலர்களை புதியதாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை கிருமாம்பாக்கத்தில் குற்றங்களை தடுக்கும் வண்ணம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரத்தை எஸ்பி தெய்வசியாமணி தலைமையிலான போலீசார் விநியோகம் செய்தனர். புதுவையில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடந்து வருவதால் குற்றங்களை தடுக்கவும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்கவும் ஐஜி சர்மா உத்தரவுப்படி காவல்துறையினர் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர்.
அதன்படி கிருமாம்பாக்கம் மற்றும் பாகூர் தொகுதியில் எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் கார்த்திகேயன், வாணிதாசன் மற்றும் போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை விநியோகம் செய்தனர். மற்றும் மக்களிடையே சந்தேகப்படும்படியாக யாராவது நபர்களை கண்டால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறும், அவ்வாறு தெரிவித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாரையும் கண்டு அஞ்சாமல் துணிவுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் வெடிகுண்டு வீசி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறினார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், கடந்த 6ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக டிராக் சிவாவின் மைத்துனர் சந்துரு மற்றும் அவரது கூட்டாளிகள் ஞானவேலை தாக்கியதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பின்னர் தனது நண்பர்களுடன் டிராக் சிவாவின் மாமியார் வீட்டை சூறையாடியதாக லட்சுமி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு தரப்பைச் சேர்ந்த ரவுடிகளையும் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் முத்தியால்பேட்டை எலிகார்த்தி, குருசுக்குப்பம் சந்துரு, தினேஷ், கார்த்தி ஆகிய 4 வரை போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் டிராக் சிவாவின் தூண்டுதலின் பேரில் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்றதை ஒப்புக் கொண்டனர். அவர்களிடமிருந்து அரிவாள், மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு வெடிகுண்டு தயாரித்து கொடுத்த பூமியான்பேட்டை ஆனந்த், வானரப்பேட்டை சுத்திமணி ஆகியோரை தேடி வருவதாகவும் மற்றும் முக்கிய குற்றவாளியான டிராக் சிவாவை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.